விஜய் நில்லு. என்ன சொல்லுங்க. விஜய், நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. ஒழுங்கா உன் மனசை மாத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. மா வேண்டாம், விட்டுருங்க. விஜய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? அம்மா ப்ளீஸ் போதும், என்னாலலாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். ஆனா என்னால ஸ்வேதாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓ, வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு துணிச்சல் இருக்கோ? பின்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா வீட்டை விட்டு வெளியே போறதை தவிர வேற வழி இல்லை எனக்கு. விஜய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னாலும் சரி இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி முடிக்காம நான் விட மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. உன்னை எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். மா என்ன ஆனாலும் சரி, என்னால ஸ்வேதாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ்வளவுதான் நானும் சொல்லுவேன். உங்களால என்ன முடியுமோ நீங்க பண்ணுங்க. போ போ. இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி காட்டல, என் பேர் அகிலாண்டேஸ்வரி இல்ல. இது வரைக்கும் ஒரு வார்த்தை என் பிள்ளை என்னை எதிர்த்து பேசினது இல்ல. ஆனா இப்போ என்னையும் உதறி தள்ளிட்டு போற அளவுக்கு இவனை மயக்கி போட்டவை எவன் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, சொல்லுடா. என்ன வெளியே இருக்க மச்சான்? வீட்டுக்கா? நான் எங்கேயும் வரல. சரி வரேன் இரு. டேய் விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நானும் ஸ்ரீனியா உன்னை எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சும் தெரியுமா? அம்மா அப்பா அவ்வளவு டைம் கால் பண்றாங்களா, ஏன் எடுக்க மாட்டேற? என்னடா பிரச்சனை உனக்கு? மச்சான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதடா. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானடா தெரியும். இதை போனையே அட்டன் பண்ண மாட்டீங்க. மாத்தி மாத்தி இவ்வளவு பேர் கால் பண்றோம், ஒருத்தர் போனையாச்சும் அட்டன் பண்ணியா நீ? அப்படி என்னதான்டா பிரச்சனை உனக்கு? டேய், என் வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம். டேய் என்ன மச்சான் சொல்ற? யார் சொன்னா அப்படி? என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுடா. ஆமாண்டா, என் வீட்ல என்ன கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அது பொண்ணு யாருன்னு கேட்டுக்க. ஸ்வேதாவா? நான் ஸ்வேதாவா அப்படின்னா நினைச்சு கூட பார்த்தது இல்ல மச்சான் ஒரு நாளும். ஸ்வேதாவா? ஆமா மச்சான், அவளை கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கே எங்க மாமா வீட்ல இருந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க கல்யாணத்தை பத்தி. இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியலடா. இல்ல அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஜய் சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? ஆனா அம்மா என்கிட்ட கால் பண்ணி பேசினப்போ இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லடா. எப்படி மச்சான் சொல்லுவாங்க? சம்பந்தப்பட்ட ஆள் என்கிட்டே சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. உன்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? உன் மாமா வீட்ல இருந்து வீட்டுக்கு வந்து பேசியிருக்காங்கன்னா விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கு. இப்ப என்ன மச்சான் பண்றது? நான் என் முடிவுல தெளிவாதான் மச்சான் இருக்கேன். என்னால ஸ்வேதாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மச்சான் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமாடா? தெரியாம எப்படி மச்சான் இருக்கும்? அவரும் தான் இருந்திருக்காரு என் மாமா வீட்ல இருந்து வந்து பேசும்போது. அவரு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலடா. என்னடா விஜய் என்னென்னமோ சொல்ற? அப்ப ஸ்வேதாக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியல மச்சான். ஆனா நான் ஒரு நாள் கூட அவளை அந்த எண்ணத்துல பார்த்ததே இல்ல. விஜய், இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கு. நீ ஏன் இதை பத்தி ஸ்வேதா கிட்ட பேசக்கூடாது? என்னடா சொல்ற? ஆமாண்டா, எனக்கு என்னவோ இதை பத்தி ஸ்வேதா கிட்ட முன்னாடியே பேசுறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல. ஆமா மச்சான், எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. அவ பாட்டுக்கும் அவ இஷ்டத்துக்கு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருந்தா பின்னாடி எல்லாருக்குமே கஷ்டம்ல. அதுக்குதான் மச்சான் சொல்றேன், நீ நாளைக்கே அவகிட்ட இதை பத்தி பேசிடு. சரி மச்சான். சரி மச்சான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நாளைக்கு தான் அவகிட்ட இதை பத்தி பேச போறோம்ல, விடு. சரி மச்சான், இங்கே வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா? ஹே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மச்சான். எனக்கு பசிக்கல. இந்த விஷயத்துக்கு எப்போ ஒரு முடிவு கட்டணும் அப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும். இந்த விஷயம் எனக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடா. பின்ன என்னடா பண்ண போற? மச்சான், உன் ஃபோனை கொடு, சத்யா கிட்ட பேசுவோம். கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கும். ஆனா மச்சான், எப்படி இந்த ரணகலத்திலேயே உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? ஹே, நீ தானே மச்சான் ரிலாக்ஸ் ஆயிருன்னு. அதான். அது சரி. என்னடா பண்ணணுங்கிற? ஒன்றும் பண்ண வேணாம். சத்யாக்கு கால் மட்டும் பண்ணி கொடு. விஜய், அவ தூங்கி இருக்க போறாடா. நீ பாட்டுக்கும் கால் பண்ணி அவ வீட்டுல வேற யாராவது எடுத்துட்டு போறாங்க. ஹே, மணி 9 தாண்டா ஆகுது. அதுக்குள்ளெல்லாம் தூங்கியிருக்க மாட்டடா. ஹே, கால் பண்ணி கொடு மச்சான். சரி இரு. பொறுக்கி நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நாம இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் போலன்னதும் எங்கேயாவது சோக பாட்டு பாடி திரிவான். செல்ல பொறுக்கி சத்யபிரியா விஜய்.
சத்யபிரியா விஜய் யார் இவ போன்ல பார்த்து கொஞ்சிட்டு இருக்கா? ஏய் சத்யா, என்ன வேணும் உனக்கு? எப்ப பாரு சத்யா சத்யன்னு கத்திட்டே இருக்க. ஒருத்தவங்க ரூம்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கதை தட்டிட்டு வரணும் மேனஸ் இல்ல? எனக்கு மேனஸ் எல்லாமே இருக்கட்டும். நீ யார விஜய் விஜய் போன்ல கொஞ்சிட்டு இருக்க? ஏய் என்ன உளறற? நான் இத அப்படி பண்ணலையே. போய் சொல்லாத. நீ பண்ணத பார்த்துட்டு தான் நான் கேக்குறேன். இரு, அம்மாவை கூப்பிட்டு வர்றேன். நீ பண்றது எதுவுமே தெரியல. அம்மா அம்மா எம்மா இங்க சீக்கிரம் வாயே. ஏன்டா எருமை, நல்ல குத்துக்கல் மாதிரி தானே நின்னுட்டு இருக்க. எதுக்கு இப்படி கிடந்து கத்துற? நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் ஓடிறேன். எம்மா நீ பதறி போக வேண்டிய விஷயம் தான். இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வந்து பாரு. இப்போ என்னாச்சுன்னு இப்படி கிடந்து கத்துற? இம்மா இந்த சத்தியா இருக்கல்ல, நான் இங்கேருந்து உள்ள வரும்போது யார்கிட்டயோ போன்ல விஜய் விஜய்னு கொஞ்சிட்டு இருந்தாமா. நான் வந்ததும் போனை தூர தூக்கி போட்டேன். என்னன்னு கேளுமா. என்னடா சொல்ற? ஆமாமா. ஏய் சத்யா, என்ன வேலை இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மா இல்லம்மா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. அவன் தான் ஏதோ உளறான். மா அப்பா போன் காட்ட சொல்லுமா. அதுல தான் ஏதோ ஒரு போட்டோ பார்த்து விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் தான் சொல்றான்ல போனை காட்டேன்டி. மா அப்ப நீ நம்ப மாட்டியாமா? என்னம்மா அவன் சொல்றான் இப்படிலாம் என்கிட்ட வந்து கேக்குற? மா நம்பாதம்மா, நல்லா நடிச்சு ஏமாத்துறா. நீ போனை வாங்கி என்னன்னு பாருமா. சத்யா போனை காட்டு. ஒண்ணும் இல்லைன்னா போனை காட்டிட்டு போக வேண்டியதானே. நல்ல வசமா சிக்கிட்டடி. வா இந்தாம்மா, நீயே பாரு. அத்தியே அதுக்குள்ள எப்படி போட்டோ மாறிச்சு? இல்லம்மா, அதுல வேற ஏதோ ஒரு போட்டோ இருந்துச்சுமா. அவன் மறைக்கிறம்மா. தம்பி கடுப்பாயிடுவேன், மரியாதையே போயிரு. தம்பி இன்னொரு வாட்டி இப்படி பண்ண செவுளு திரும்பிடுன்னு சொல்லிட்டேன். ஏண்டி நீ படிக்காம இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்கா எடுத்து வச்சு படி சொல்லிட்டேன். தேவையில்லாம எதுவும் பண்ணாத. சரிம்மா, நான் படிக்கிறேன். நீ இன்னைக்கு மாட்டல, நான் இன்னைக்கு மாட்டாமையே போயிருவ. அன்னைக்கு பாத்துக்கலாம் உனக்கு. வா போடா. அந்த ஆண்டவனே என் பக்கம் இருக்கான். இந்த நேரத்துல ஏதோ போன் வருது. கூப்பிட்டு சொன்னா நம்மளையே திட்டுவாங்க. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? அண்ணா ஒரு நாள் இவளே மாட்ட போறா. அன்னைக்கு பாத்துக்கிறேன் ஒண்ணு. கார்த்திக் அண்ணா. ஹலோ சொல்லுங்க அண்ணா. ஹலோ ஹலோ. நீயா? ஆமா நான் தான். ஏன் மேடம்க்கு வேற யார் கால் பண்ணணும்? எதுக்கு இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? ஏன் பொண்டாட்டிக்கு நான் எப்போ வேணா கால் பண்ணுவேன். என்ன யார் கேப்பா? பொண்டாட்டியா? ஆசைதான். ஆமா ஆசையா தான் இருக்கு. உன்னை எப்படா கல்யாணம் பண்ணுவேன்னு. நான் ஒன்னும் உன் வைஃப் இல்ல. நீ யாரை கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். யார? வேற யாரு? உன் மாமா பொண்ணு ஸ்வேதா தான். ஸ்வேதாவா? ஆமா. நான் வைக்கிறேன். ஹலோ ஏய் என்னாச்சு? இன்ன மட்டும் எத்தனை டைம் வெறுப்பேத்தி பார்த்திருக்க? அதான் நானும் சும்மா வெறுப்பேத்தினேன். வந்துருச்சு போல பொறுக்கி. என்ன இவ இங்க உட்காந்துருக்கா? மாதவி என்னங்க? ஏன் தூங்க போலையா? நேரம் ஆச்சு, இங்க உட்காந்துருக்கா? இல்லங்க, இன்னும் ஆதித்யா வரலல. அதான் வந்துதான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போய் தூங்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீ ஏமா முழிச்சிருக்க? அவன் வந்தா சாப்பிட்டு படுக்க போறான். இல்லங்க பரவாயில்ல, அவன் இதோ பக்கத்துல வந்துட்டானா. இப்பதான் கால் பண்ணி கேட்டேன். சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போற? சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் நம்ம ஜோசியர்கிட்ட மதியமே கால் பண்ணி கேட்டேன். அடுத்த வாரமே நாள் நல்லா தான் இருக்கான். விஜய் ஸ்வேதா நிச்சயதார்த்தத்தை அடுத்த வாரமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமாங்க, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நிச்சயதார்த்தத்தையும் சீக்கிரம் நடத்திடலாம்ல. ஆமா அதுவும் சரிதான். ஆமாங்க, இந்த கல்யாணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நடத்தி முடிக்கணுமோ அதுதான் நமக்கு நல்லது. ஆமாமா அதுவும் சரிதான். ஆமாங்க, நம்ம போன நேரத்துல எங்க இந்த மதியம் அங்க ஆளையே காணோம். ஆமால, நானும் பார்க்கல. ஒருவேளை காலேஜ் பேர் போல என்னவோ. அதி வந்துட்டியா? வாப்பா. ஏமா தூங்கலையா நீங்க? இல்லப்பா, நீ வந்ததும் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்கலான் இருந்தேன். மா ஏமா நான் வந்தா சாப்பிட்டுக்க மாட்டேனா? நீங்க போய் படுங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எங்கப்பா கேக்குற உங்க அம்மா? நீ வந்தாதான் தூங்குவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா.
மா என்னம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் வந்தா சாப்பிட்டுக்க மாட்டேனா? பரவாயில்ல ஆதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்வேதா மேரேஜ் பத்தி பேசுறதுக்காக அத்தை வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாதி. ஸ்வேதாவை விஜய்க்கு கட்டி வைக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? விஜயும் ஒத்துக்கிட்டானா? ஆமாப்பா, எல்லாருக்கும் சம்மதம் தான். நீ கல்யாணம் மட்டும்தான் பண்ணணும். சரிம்மா, அத்தை வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆதி. அத்தை மாமா விஜய் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ம், சரிப்பா. மதி எப்படி இருக்கா? மதியம் நாங்கள் பார்க்கலப்பா, அவள் காலேஜ் போயிருந்தா போல இருக்கு. ஓ, சரிம்மா. சரி, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிப்பா, நான் போய் சாப்பிட எடுத்து வைக்கிறேன், நீ வா. இங்க கவனிச்சிங்களா? என்னது மாதவி? இங்க ஆதியை பார்த்தீங்களா? தனியாக மதி மட்டும் எப்படி இருக்கான்னு ஸ்பெஷலாக விசாரிச்சுட்டு போகிறான். அட ஆமா. பார்த்தீங்களா? ஆதிக்கும் மதி மேலே விருப்பம் இருக்கு போல இருக்கு. எங்க விஜய் ஸ்வேதா கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே ஆதிக்கும் மதிக்கும் கல்யாணத்தை பற்றி பேசிடலாங்க. மாதவி அவசரப்படாத. விஜய் ஸ்வேதா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம். அப்புறம் அதை பாத்துக்கலாம். எங்க அதை தான் நானும் சொல்கிறேன். இவங்க கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டு அப்படியே அடுத்து இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் ஒரே கல்லில் 2 மாங்காய், மொத்த சொத்து நமக்கு தான். ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனா என்னங்க ஆனா? ஒண்ணுல மாதவி, நம்மளே பேசிட்டா போதுமா? இதுக்கு அவங்களும் சம்மதிக்கணும்ல. எங்க அதெல்லாம் சம்மதிக்காம எங்கே போயிடுவாங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிம்மா. ஒத்துக்காம எங்கே போயிடுவாங்க? இந்த மாதவி ஒரு விஷயத்த நினச்சிட்டா அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. விஜய்க்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்துப்போம்.